கைஸ் இப்போ குறைஞ்ச யூசேஜுக்கு டீசல் கார் எடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் காரை பொறுத்தளவில் அதிகப்படியான கிலோமீட்டர் ஓடினா தான் அந்த வண்டியோட இன்ஜினாக இருக்கும், இல்லைன்னா அதிகப்படியான செலவுகள் வைக்கும். அது எதனால என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டீசல் பொறுத்தளவில் 1 மாதம் இல்லைன்னா 2 மாதம் கழிஞ்சிச்சுனாலே அந்த வண்டியோட டீசல் தன்மை வித்தியாசப்பட்டு அது கொஞ்சம் ஆயில் தன்மையாக மாறும். மாறுற டைமில் அதை டேங்கிலேருந்து எடுத்து அதை பம்ப் பண்ணுறதுக்கு அந்த டீசல் ஹை ப்ரெஷர் ரொம்ப கஷ்டப்படும். அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறதுக்கு இன்ஜெக்டரும் ரொம்ப கஷ்டப்படும். அதை எக்ஸாஸ்ட் கேஸ் ஆட்டு வெளியே தள்ளுறதுக்கு டர்போவும் ரொம்ப அதிகப்படியான பாடுபடும். இந்த 3மே எக்ஸ்பென்சிவான பார்ட்டு. இதில் எது ஒன்று டேமேஜ் ஆச்சுனாலுமே உங்களுக்கு 20,000 30,000 35,000 ஏறிக்கிட்டே போகும். முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச யூசேஜுக்கு டீசல் காரை அவாய்ட் பண்ணுங்க. அந்த வேலைக்கு நீங்கள் ஒரு பெட்ரோல் காரை எடுத்து வச்சு நீங்கள் சந்தோஷமாட்டு லாங்கெல்லாம் போய்க்கலாம், எங்கேயும் போய்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நினைக்கிற டைமில் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டிகள் இப்போ உள்ள மாடர்ன் கார்ஸ் ஓகே தான், இருந்தாலும் ரொம்ப லாங் டேர்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டு 2வது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச யூசேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு சின்ன யூசேஜுக்கு வேண்டி டீசல் கார் எடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். தேவையில்லாமல் உங்கள் சொந்த காசுலேயே நீங்கள் சூனியை வச்சுருக்கிற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது எங்கள் தேவையை பொறுத்த அளவில் கார் எடுக்க பழகுங்க. தேங்க்யூ கைஸ்.